நம்ம சென்னைக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்களாமா. சிகப்பு வருமா வராதான்னு தெரியல, ஆனா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்களாமா. இன்னைக்குதான் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா சாத்துக்குடி எடுத்து போட்டு 2 நாளுக்கு முன்னாடியே டெப்டி சிஎம் போயிட்டாரு. 3 நாளா மூல முக்கெல்லாம் ஓடி ஓடி பாத்துட்டு இருக்கிறாரு. அவரோட மத்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு சென்னையை தத்தெடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். எதுக்காக தத்தெடுத்திருக்கிறாருன்னா கேக்குறீங்க? நம்ம தான் எப்ப கேட்டாலும் அவர் வாரிசு வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டே தெரியுறோம். கலைஞரோட வாரிசுங்க அவரு. இவர் பேரனுங்க, மக சிஎம். யோசிச்சு பாருங்க, இந்த வாரிசு சென்னையை தத்தெடுத்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவர வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே சில குரூப்புக, அதுக்கெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இவர் ஏன் அங்க போனாரு, இவர் ஏன் மலைக்கு முன்னாடியே அங்க போறாரு, இவர் ஏன் மலையில நனைஞ்சுட்டே அந்த வேலையை பாக்குறாரு, இவரு போறத பார்த்து இவர் மட்டும் இல்லாம அதிகாரிகளும் கூடயே போறாங்களே, அதான் ஏன் இப்படி எல்லாம் கூறுகட்டத்தனமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த குக்கர் பசங்க. அதுலயும் சில்லற பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் எப்படா மழை வரும், எப்படா வெள்ளப்பெருக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம டெபுட்டி சிஎம் போன வருஷம் இங்க சரியா தண்ணி போல இல்லைங்க, இப்ப அங்க என்ன நம்ம மாத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல போன வருஷம் இஷ்யூ வந்துச்சு இல்லைங்க, அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம்ல, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிருக்கிறாரு. இப்படி மத்த வேலையெல்லாம் விட்டு போட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டு வாரிசு வேலையை வாரி வாரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மத்த வாரிசு, இது வாரிசு வேண்டாம்னு சொல்ற வாரிசுகளை எல்லாம் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. பா மழை வர மாதிரி இருக்குப்பா, மிளகா பஜ்ஜி சுட்டு கொடுப்பா, தேங்காய் சட்னி கட்டி சட்னி அரைச்சு கொடுப்பா, அதை தின்னு போட்டு டிவியை பாத்துக்கிட்டு நியூஸ பாத்துக்கிட்டே மல்லாக்கப்படுத்திட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை பண்ணலாம், எங்க போய் என்னத்த கோல் மூட்டி விடல அப்படின்னு. ஆனா வாரிசா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அம்மா வாரிசு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டு மேல போய் கர கர கரன்னு சுத்தி பாப்பாங்க. அங்க இருந்து பாப்பாங்க, எங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்குதே, ஓ இந்த ஏரியால இவ்வளவு தண்ணி இருக்குதா, ஓ இங்க தண்ணி இல்லையா, பரவாயில்லையே அப்படின்னு பாத்துட்டு வருவாங்க. இப்படி செருப்பு கூட நினையாம சிறப்பா வேடிக்கை பார்த்துட்டு போய் பேட்டி கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஹெவி ரெயின் இந்த புயல்ல விடு வெயிட் அண்ட் சீ, தீர்ப்பு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அம்மா வாட்டு கிளம்பி ஆபீஸ் போயிருவாங்க. அப்புறம் அம்மாவோட அடுத்த வாரிசு அண்ணன் எடப்பாடியார். ஆட தஞ்சாவூர் கோபுரம் தெரியலன்னு தலை சுத்தி போனவர் தானே ஒரு டைம்ல. அப்படியே ஹெலிகாப்டர்ல காதலி எல்லாம் மாட்டு குய்ய குய்ய குய்யோ குய்யோ சத்தியம் நீயே தருமத்தாயே தருமத்தாயே சத்தியம் நீயே. அடுத்த லைன் என்ன, குழந்தை வடிவே தெய்வ மகளே. ஏனுங்க மழை வந்துருக்குதுங்க, தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க, ஒன்றிய அரசு கிட்ட பைசா கேட்டிருக்கிறோம், அதை கொடுத்தாங்கன்னா நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சிருவோங்க. இதுதான் வாரிசே இல்லாம இருந்த ஆட்கள் வாரிசு மாதிரி வேலை செஞ்சது. ஆனா எங்க கொள்கை வாரிசு, அரசியல் வாரிசு, ஆமா வாரிசு அரசியல் தான். எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எவ்வளவு வேலை பாக்குறாருன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் வாரிசு அரசியல துரோகம் செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா செருப்பு கூட நினையாம மேலாப்புல பிறந்து எல்லாத்தையும் பாக்குற அவங்க உங்களுக்கு நல்ல வாரிசு இல்ல, அப்படித்தானே? இதுல சில சில்லற பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கெல்லாம் மழை வந்துருச்சுன்னா கவிதை ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும். கார்மேகம் சூழ்ந்து கருமேகமானால் கயல்விழி கண்ணில் கடல் நெருப்பு உண்டாகும். கொட்டேஷன் மார்க் உள்ள இத போட்டுக்குங்க மாமா, கார்மேகம் வந்தா வீட்டுக்கு காரு வரும் தானே. இப்ப அந்த கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த லைன் போலாம். கரெக்டாய் சொன்னாய் கண்மணி கயலே, நவம்பர் வந்தாலே நமக்கு ஒரு கார் கன்ஃபார்ம் தானே. இந்த முறை என்ன கார் வாங்குவது என்று நீ சொல்லிவிடு. உடனே கயலும், நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் மாமா, அந்த கனவிலே ஒரு தேவதூதர் வந்தார். கயல், உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டார். ஓ காட், ஓ மை ஜீசஸ், நீங்கள் நவம்பர் வந்தாலே புயல் மாறி ஓடோடி வந்து விட இருக்கிறீர்கள். எங்களிடம் ஒரு இசூஸ் கார் இருக்கிறது, ஃபார்ச்சுனர் காரும் வாங்கிவிட்டோம், பின்பு 2 கோடிக்கான ஒரு காரும் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு இந்த முறை பென்ஸ் கார் தான் வேண்டும் இறைவா. இந்த முறை கனமழை வந்தா, மக்கள் தத்தளித்தால் என் கணவர் கையை கட்டி விடுவார், கட்டி விடுவார். அன்பு உறவுகளே வணக்கம். நம்முடைய தமிழக மக்களை காப்பாற்ற, மழை வெள்ளத்தில் சிக்கி இருக்கும் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற கயல் இந்த முறை வெளியே செல்ல இருப்பதால், ஒரு பென்ஸ் வேண்டும் என்பதால், நீங்கள் அனைவரும் மக்களை காப்பாற்ற
நிதியை தாராளமாக அள்ளி அள்ளி கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த நிதியை வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கிலோ சர்க்கரை, ஒவ்வொரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்து விடுவேன். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சின்ன பணத்தை வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன பென்ஸ் கார் வாங்கி இப்போ கயல் கார் ஓட்டி பழகி விட்டார்கள். இனி ஸ்கூல்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் பென்ஸ் காரிலே செல்வார் கயல்விழி. கர்த்தர் உங்களுக்கு நிதியை அள்ளித் தருமாறு ஆயத்தப்படுத்துவாராக. இப்படியெல்லாம் நாங்க நடக்கும். உடனே எடப்பாடி அண்ணன் வேஷ்டி எல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஜீப் எடுத்துட்டு போய் அங்க நின்று என்ன 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 எந்த பக்கத்துல இருந்து தண்ணி வருது, எங்கெல்லாம் தண்ணி வருது அப்படின்னு பாப்பாரு. அதே மாதிரி நம்ம அன்புமணி போய் கேமராமேனோட நின்னு தண்ணி 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 தண்ணி, தர்மபுரியில இருந்து நான் தண்ணியோட தான் வந்திருக்கிறேன். ஐயோ, இந்த தடவை நம்ம அண்ணாமலை என்ன போட்டும் எடுத்துட்டு கேமராமேனையும் புடிச்சிட்டு போவாரான்னு தெரியலையே. அது சரி, நயனா நாகேந்திரன் அந்த வேலையை பார்த்துப்பாரு, நமக்கு எதுக்கு வம்பு. இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் போஸுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் உண்மையாலுமே களத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. 3 நாள் ஆச்சு, இன்னும் 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு அவருடைய தாத்தாவிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். மக்களை காக்க கடும் உழைப்பை செலுத்த வேண்டும் என்பதை தன் அப்பாவிடம் இருந்து கடுமையாக கற்றுக்கொண்டிருக்கிறார். தாத்தாவிடம் கற்றுக்கொண்டார், அப்பாவிடம் கற்றுக்கொண்டார். ஆம், இவர் அரசியல் வாரிசுதான். இந்த வாரிசு அரசியல் நமக்கான வேலையை செய்ய களத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறது. நமக்காக உழைப்பவர்கள் யார் அப்படிங்கறத இந்த இயற்கை நமக்கு காட்டுக்கிட்டே தான் இருக்கு. இயற்கை பேரிடர்ல இருந்து நம்மளை காப்பாற்றவும், நம்ம தமிழகத்தை காப்பாற்றவும் நாம் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் துணை நிற்போம். எந்த சிக்கல் வந்தாலும் புன்னகையோடு எதிர்கொள்வோம் உதயநிதியுடன். நீங்களும் புன்னகையோட இருங்க, எல்லாரும் தயாரா இருங்க. நாம் அனைவரும் இணைந்து இந்த இயற்கை இன்னலை எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம் புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.